சில ஹோட்டல்ஸில் பிரியாணியும் அதுக்கு கூட கொடுக்குற அந்த சிக்கன் கிரேவியும் இருக்கே, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி. அதுக்கு நான் ஒரு 1/2 kg மட்டன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இதெல்லாம் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த விசில் வர கேப்பில் நம்ம அரிசி, நான் 2 டம்ளர், இந்த சின்ன டம்ளரால் 2 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. தென் பிரியாணிக்கு போடுற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டிஷ் அந்த ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, அந்த கோல்டன் கலரில் இருக்கணும். 3 க்ரீன் சில்லிஸ் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் கீழே அடி பிடிக்காது. இந்த டைமில் உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் மட்டும் யூஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 கப் தயிர், அது புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டதும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவோட குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா கொஞ்சமாக பிரியாணியில் கசப்பு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் புதினாவோட குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியோடது அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் தேங்காய் பால் நான் பாதிக்கு பாதி தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அது அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன். அதாவது 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் அந்த வேக வச்ச தண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் 1/2 லெமன் ஜூஸு, கொஞ்சமாக கீ போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். இப்போ சிக்கன் கிரேவி. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது கூட கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் தயிர், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிப்பு இல்லாத தயிரும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன். இந்த கேப்பில் இந்த டைமில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி அதுவே விட்டுருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த டைமில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் கொதிச்சிட்ருக்கும்போது லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், சிக்கன் ரெடி ஆகிடும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது மட்டன் பிரியாணிக்கோ இல்லை சிக்கன் பிரியாணிக்கோ ரெண்டுத்துக்குமே இந்த கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே மட்டன் விசில் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக ரெடி ஆகிருந்தது, அடி பிடிக்கலை, எல்லாமே கரெக்டாக வெந்திருந்தது. நீங்களே பாருங்களேன், டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.